ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறே? ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சொல்லடா டாடி கிட்ட. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. நல்லது சொல்றேன். தயவு செய்து இந்த நடிப்பு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறத விட இது ஒரு என்டர்டெயினுக்காக பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா போயிடலாம். கிடையாதுமா. ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இங்க பாருமா, நம்ம நடிக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் அதை போட்டிருக்க கமெண்ட் என்ன தெரியுமாமா? நாடி நரம்பு சத எலும்பு இதெல்லாம் நடிப்பு வெறி ஊறி போன ஒரு ஆளால தான் நடிக்க முடியும். ப்ராமிஸா சொல்றேமா, இன்னும் ஒரு உண்மையை சொல்ல வரேன். ஐயோ சாமி, இப்ப அன்னியன் படம் தம்பி நீங்களா பாத்துருப்பீங்க. அன்னியன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா ப்ராமிஸா சொல்றேன் சிங்கிள் டேக் தான். நான் தான் பண்ணேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நேச்சுரலா பண்ணதாமா. இது வந்து நிறைய டேக் எடுக்கல. எனக்கு அடிக்கடி பேஷன்ஸ் இருக்குமா, சிங்கிள் டேக்ல தான் அடிச்சேன். சோ இந்த நடிப்பை பார்த்துட்டு இது வந்து சிங்கிள் டேக்ல பண்ணலையா? பாதி விட்டுட்டீங்களா? எப்படி அவங்க சிங்கிள் டேக்ல பண்ணீங்க? அதாவதுமா அது ஒரு ஆக்டிங்கோட ஒரு ஸ்கெட்ச் போட்டு காட்டு. அதுல வந்து ஒரு அன்னியன் வருவான், ஒரு அம்பி வருவான். இதுல அன்னியன் மட்டும் வந்து அம்பி எங்க வரல? எங்க அம்பியும் பண்ணேமா. உங்களுக்கு வந்து கஷ்டமான தருணம் இது இந்த வாழ்க்கையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு தூக்கு மாட்டி சாவுற அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்றேன், ஒரு என்னடா வாழ்க்கை இது செத்து போலாங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருணம்? எனக்கு வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது. உங்களுக்கு அப்படி இல்லம்மா, ஓப்பனா சொல்லலாமா, இப்ப தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணோட வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகுறாங்க. தைரியத்துக்கு மறுபெயர் அப்படிலாம் நான் ரொம்ப கவலைப்பட்டு இதான காலங்கள்லாம் கிடையாதுமா. அண்ணனை பார்த்தே வந்து ஏகப்பட்ட பேர் மோட்டிவேஷன் ஆகியிருக்காங்க. நீங்க பிக் பாஸ் என்ன எல்லா மீடியாவும் என் பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த கொஸ்டின் கேட்க போறீங்க சார்? அதிகாரப்பூர்வமா வரல, பட் எல்லா மீடியாக்களும் என்னோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் 200 யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன். கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனா வெற்றி வின்னர் இந்த வெற்றி வாய்ஸ். இல்ல சார், அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க. விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல்ல என்னன்னாலும் நடக்கும். சோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு சார். பில்லால வந்து சும்மா அது ஒரு வாக்கிங் பேட்டர்ன் தான் வருமா. என்ன நான் டைலாக்கா சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செஞ்சுக்கிறேன். நினைக்கிறீங்களா? அது தெரியல சார், பட் நல்லா வைரல் ஆச்சு. பார்த்துருந்தா என்ன நினைப்பாருன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்? நல்லா நடிக்கிறாரு கண்டிப்பா சார். அவங்க ஒரு கலைஞன், இன்னொரு ஒரு கலைஞனை பார்க்குறப்ப சந்தோஷம் தான் படுவாங்க. பரவாயில்ல நல்லா, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கலையோட நயம் தெரியும். ஒரு ஆக்டருக்கு தான் இன்னொரு ஆக்டரை பற்றி தெரியும். பாம்பின் கால் பாம்பரின்ற மாதிரி இவங்கெல்லாம் நடிப்பு துறையில் கலக்கிறவங்க. அவங்களே கூட யோசிச்சிருக்கலாம், ஏன்னா நம்மளாம் இந்த இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தோம், பிறவியாவே பயங்கரமாக ஆக்டிங் நல்லா நடிக்கிறானடா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் சார் அவங்களுக்கு. ரொமான்டிக் சீன் பண்ணணுன்ற ஆசை இருக்கா? கண்டிப்பாமா. இப்போ இவ்வளோ பேர் நம்மளை ரசிக்கிறது காரணமே நிறைய ரொமான்டிக் சாங்ஸ் ஃபுல்லாக ரீல்ஸ் பண்ணுவேமா. அதனால ரொமான்டிக் சீன் வந்து 2 சீன் கொடுத்தா நல்லா பண்ணுவேன். எனக்கு இந்த சீன் தான் இல்லை. நீங்க சொல்லுங்க, ரொமான்டிக் சீன் பண்ணணும்னு ஆசை? கண்டிப்பா ஆசை. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு லிப் லாக் சீன் வருது அப்படின்னா ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? அதாவதுமா டைரக்டர் நடிப்பு, அது எல்லாமே நடிப்பு. கண்டிப்பாக அந்த மாதிரி டைரக்டர் சொல்கிறப்ப நம்ம பண்ணி தான் ஆகணும். சீன்ஸ் அதுதான் நடிப்பு. அதாவது இப்போ நிறைய நடிப்பு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு சுருதிகாசன் கூட நடிக்கணும்னு ஆசை சொன்னீங்க, அதே மாதிரி நீங்க ராஷ்மிகா மந்தன் கூட நடிக்கணும்னு சொன்னீங்க. ஒரு ரொமான்டிக் சீன் வருது அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ஹீரோயின் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னா எந்த ஹீரோயின் சொல்லுவீங்க? அது எந்த ஹீரோயினாலும் ஓகே தான்மா. அவங்க பார்த்து செலக்ட் பண்றப்ப இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும். இல்ல உங்களுக்கு நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க, நம்ம நடிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஹீரோயின் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நீங்க ரீல் பண்ணும்போதோ இல்ல எல்லாம் பண்ணும்போது. அதாவது ஆக்ட்ரஸா வர்றவங்க எல்லாருமே திறமையானவங்க தான்மா. இவங்க வந்தா தான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பொருத்தமான ஆட்கள் நீங்க நினைச்சிருக்க ஆட்கள் இப்போ அந்த மாதிரிலாம் நான் நினைச்சது இல்லம்மா. நம்ம திறமையை காட்டணும், நல்லா நடிக்கணும்னு தான் நினைச்சிருக்கமே தவிர இவங்க இருந்தால் தான் நடிப்பேன். ஏன் சுருதிகாசன் அக்கா பேரை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா டேலண்டட். அவங்க எங்களுக்குலாம் சீனியர்ஸ்மா, ஏஜ்லையும் சரி எல்லாத்துலையும் சரி. பட் சொன்னதுக்கு காரணம் நல்ல ஒரு சிங்கர் அஸ் வெல் அஸ் நல்ல ஒரு டான்ஸரு அஸ் வெல் அஸ் நல்ல மல்டி டேலண்டட் பர்சன். இப்போ நடிக்க மட்டும் தான் செய்வீங்களா இல்லை இந்த பாட்டு பாடுறது, இப்போ இளையராஜா மாதிரி பாட்டு பாடுவீங்களா? பாடுவேமா, நான் பாடுறது எல்லாருக்கும் பிடிக்கும், பட் சிங்கர் லெவல்ல அப்படின்னு இல்லை. சும்மா ஒரு 2 லைன் பாட முடியுமா? தாராளமாக பாடி காட்டுறேன். விஜய் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, விஜய் சாங்ஸ் பாட்டுமா? ஓகே. சூப்பர், நல்லா இருந்துச்சு. விஜய் வாய்ஸ்
நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எனக்கு தோன்றதை நான் செய்வேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். ஓகே, இப்போ விஜய் மாதிரி. இதுதான் விஜய் ஆக்சுவலா. அஜித் அஜித் மாதிரினா என்ன சொல்ல வருது, என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செதுக்குனது. கேப்டன் மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? கேப்டன் மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன். என் வீடியோல நல்லா இருக்காடா, ஒழுங்கா நல்லா இருக்குன்னு சொல்லுது, இல்ல கட்டி வச்சு கட்டையால இருக்கு. ரஜினி சார் எப்படி அவரை மட்டும் விட்டுக்க முடியும்? இவங்க எல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க ஃபேன்ஸை போச்சுப்பாங்க. டைலாக் பேசுங்க. என்ன டைலாக் பேசலாம்? ஆண்டவே நல்லா உங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். நீங்க என்ன சோதிக்காதீங்க, இது ரகுவரன் வயசு தானே. ரஜினி சொல்றதுதான். ஆமாமா, பாட்ஷா படத்துல. அது நீங்க ஓகே, நான் கூட இவர் ரகுவரன் நினைச்சேன், அங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். லவ் ஃபெயிலியர். ஐயோ சார் தூங்கிட்டா சார். ஓகேவாமா? ஓகே. இது ஒண்ணு சார். ஏமா ஒரு காதல் தோல்வி மாதிரி பண்ண சொன்னா ஒரு டிபி பேஷண்ட் டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் மாதிரி பண்றீங்க. அந்த மாதிரி பண்ண கூடாதுமா. ஓகேன்றது இருமல். நீ என்ன பண்ற அந்த ஒரு ஃபீலிங் கூட உள்ள லேட்டஸ்டா ஒரு சின்ன வாண்டு கூட கோவம் வந்துச்சுன்னா அப்படிதான் பண்றான். அழுக வந்தாலும் அப்படிதான் பண்றான். அழுக வந்தா நானே பண்றேன். லேட்டஸ்ட் எமோஷன், அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்துட்டு கவலையில அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மரத்துல தர மாதிரி பர்பஸ்ஃபுல்லா பண்ணாதமா, இயற்கையா நடிகை கொண்டு வரணும். புரியுது? ஓகேங்களா? ரொம்ப அசிங்கமா பேட் கமெண்ட் போடுறப்ப என்னடா அப்படி பண்றாங்கன்னு கொஞ்சம் மன வருஷப்பட்டு. சரி, நீங்க பேசும்போது சொன்னீங்க நான் வந்து மற்ற ஆக்ட்ரஸாவது வந்து 2-3 டேக் எடுக்கிறாங்க, ஆனா நான் ஒரே டேக்ல பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய டேக் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது யாரு வந்து வேல்யூ பண்ணுவோம்? நீங்களே பண்ணிக்குவீங்களா? ஓப்பனா சொல்லவா சார், 3 ஃபிலிமில் சூசைட் சீன் வந்து தனுஷனா 7 ஷாட் எடுத்துக்கிட்டாராம். அது எனக்கே தெரியாது, 7 டேக்கு. என்ன இன்டர்வியூ பண்ண யூடியூபர் தான் சொன்னார். அந்த சூசைட் ஃபிலிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஷாட் தேவைப்பட்டுச்சான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கண்ணால் பார்த்து, எனக்கு டைம் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்ட்டு பேஷண்ட் பார்க்க போனோம். ஸோ அதை 2-3 டைம் உள் வாங்கிக்கிட்டேன் சார். நான் வாக்கிங் போகிறப்ப அப்சர்வ் பண்ணுவேன், டக்குன்னு கேமரா ஆன் பண்ணோடனே அப்படியே டக்குன்னு பண்ணிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அப்சர்வ் பண்ணி அதை கரெக்டாக சொல்கிறாங்க. அவரே 7 ஷாட் எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி வரும், எங்கேயும் லைவாக பண்ணி காட்டுனாங்க. டக்குன்னு நான் பண்ணி காமிச்ச உடனே அவங்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நண்பர்களே, ஒருத்தர்கிட்ட அடி வாங்க போறேன். உங்களுக்கே தெரியும், உங்க கூட்டத்துல தான் அவன் இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் புத்திமதி சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்தில் அடி வாங்கிட்டு போறான். ஏன்னா ரொம்ப ஒம்பளுக்குறேன், ஒரு அளவுக்கு மேல போய்கிட்டு இருக்கான், போட்டு தள்ளிடுவேன். நான் பாவம் பார்த்து விட்டு. விக்ரம் காசி என் மனவாணி அடிக்கும் வண்ண பறவைகளே சார் அப்படியே இருக்கு சார். ரெமோ ஹாய் நன்னி, ஹாய் ஐ லவ் யூ. அன்னியன் உனக்கு தைரியம் இருந்தா அம்பி சொல்லவே இல்லை சார். அம்பி அதுக்குள்ளே வந்துட்டாரு. அன்னியன் தானே கேட்டீங்க, அன்பி பண்ணிடவா? 2 ஜேன் பண்ணிடுங்க. பெருமை சத்தியமா பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில போக அங்கே வெளியே போடுறா. அவ்வளவுதானா சார்? உங்க நடிப்பை பாத்துக்கிட்டே இருக்கேன் சார், வியந்து. நடிங்க சார். கழுத்தை கட் பண்ணிக்கிற சீன் சார். பக்கத்துல நிறைய பேய்ல இருக்கு சார். ஆளவந்தான் கமல் சார். கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை. விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் வந்து ஒரு படத்துல பேசுற டைலாக் அதை பேசி காட்டுங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா, சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை நானும் வந்து உங்களுக்கு ஒரு டைலாக் பண்ணி காட்டட்டும். நான் திருப்பாச்சி மூவில விஜய் சார் சொன்ன டைலாக் நான் பண்ணி காட்டுறேன். நீங்களும் விஜய்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, சூப்பர். நீ ஆளை வெட்ட தாண்டா அருவா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடா. நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாலும் கைமா அலைஞ்சது தாண்டா அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும்.